இந்த பாருங்கள், இது வந்து காஞ்ச மிளகா 5 எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 கிலோ கறியில் செய்ய போகிறேன். 1 கிலோ கறியை தனி கறியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகா, 2 பட்டை துண்டு, ஒரு 8 கிராம்பு, இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த பாருங்கள், தொலியோட 50 கிராம் பூண்டு. 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் பூண்டு போடணும். தொலியோடு வச்சுருக்கோம் அந்த பூண்டு. இதெல்லாம் என்ன பண்ணிட போகிறோம், இந்த இடிக்கிற கல்லில் இடிச்சுக்க போகிறோம். இடித்து போட்டு தான் நம்ம இப்போ இந்த அக்னி கறி செய்ய போகிறோம். 1 கிலோவுக்கு கரெக்டாக 50 மில்லி எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப தேவை கிடையாது. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம அந்த தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பூண்டு, மிளகா, கிராம்பு, பட்டை, அவ்வளோதான். இதை இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெயில் போட்டு வந்து லைட்டாக அந்த மிளகா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது. ஏன்னா சிம்மில் போட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு பொறுமையாக வேகும். வேக வேக அந்த தண்ணியிலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுருளை வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுருவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இதை இப்படியே சிம்மில் கடந்தால் போதும், அழகாக வெந்துடும். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போடணும். இது கொஞ்சம் தண்ணி, ஏன்னா இப்போ பாருங்களேன், நம்ம இது பண்ண தண்ணி விடும். பொதுவாகவே கறி வந்து தண்ணி விட தான் செய்யும். நம்ம வதக்க தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போது தண்ணி விட்டோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்மில் போட்டு மூடிடலாம். மூடி வைக்கிறேன். மூடி இருக்கட்டும், வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மிலே தான் வெந்துக்கிட்டு இருக்கு கறி. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா சுருண்டு தான் இருக்குது. ஆனால் கறி நல்லா இன்னும் வேகணும். அது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தது, ஆனால் கொஞ்சம் கறி சுருண்டுருக்கு. ஆனால் நல்லா இன்னும் வேக வேண்டியது இருக்குது. அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சு, ரொம்ப பெருசாக வைக்க வேணால், கொஞ்சம் இதிலே வச்சு மூடி வச்சுருவோம். அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். சிம்லேயே போட்டு வேகிறது தான், அது வேகிறது கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். சிம்மில் வச்சுருக்கேன், அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறமேட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது அக்னி கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து சாஃப்டாகவே நல்லா வேக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் நல்லா வந்து எப்படி சொல்லலாம், நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வைக்க போகிறதில்ல, அதனால் நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா அப்படி எண்ணெயாக முருகலாக வரும். அப்படி வரையில் நல்லா தனித்தனியாக கறி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சுவையான அக்னி கறி ரெடி. சாதம், ரசம் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம்.